கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மழை பற்றின அப்டேட் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ரெயின் பற்றி போட்டிருந்தேன். அப்படி இருந்தாலும் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல நிறைய பேர் சப்போஸ் ரெயின் வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நின்னதுக்கப்புறம் எவ்வளோ ஓவர்ஸ் அப்படிங்கிறது மாற்றுவாங்க, எவ்வளோ ஓவர்ஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஓவருக்குள்ள ஆர்சிபினால ஜெயிக்க முடியுமா, குவாலிஃபை சான்ஸ் இருக்கா, இன்கேஸ் ரெயின் சுத்தமாக வரலைன்னா அடுத்த நாள் போஸ்ட்பான் பண்ணி வைப்பாங்களா, இல்லை மேட்சை கேன்சல் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ நேற்று வரைக்கும் ஐபிஎல் என்ன நடந்திருக்கு, ஸோ அதை தாண்டி மேட்ச்ல என்ன நடக்க போகுது, மழை வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நேற்றைக்கு வரைக்கும் ஐபிஎல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தாகணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டீமுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஆடுவாங்க. ஸோ முதல் 7 மேட்ச்ல கிட்டத்தட்ட 6 வெற்றின்னு நினைக்கிறேன். போன சீசனும் இப்படித்தான், முதல் 7 மேட்ச்ல 6 வெற்றி. ஆனால் ரெண்டாவது ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 7 மேட்ச்ல 6 தோல்வி பக்கம் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால குவாலிஃபையே ஆக முடியாமல் வெளியில போனாங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த சீசன் குவாலிஃபை ஆனாலும் தோல்வி முகமாகவே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து 4 மேட்சோ 5 மேட்சோ பக்கம் தோத்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்சும் தோத்து சிஎஸ்கே அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே டைரக்டா செகண்ட் பொசிஷன் போற கூட சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அவங்களால குவாலிஃபயர் 1 விளையாட முடியும். ஆனா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கையில இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஐபிஎல்ல இதுதான் நடந்த விஷயம். ஓகேவா? ஸோ பஞ்சாப் பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜானி பேர்ஸ்டோ அண்ட் சாம் கரன் 2 பேருமே கிளம்பி போறாங்க இங்கிலாந்துக்கு. ஒரு வெற்றியோட போறாங்க. அடுத்த வருஷம் ரீடைன் செய்யப்படுவாங்க அப்படிங்கறதும் நம்பலாம். ஸோ இதுதான் ஐபிஎல் உடைய இந்த வார அப்டேட். நேற்று மேட்ச் முடிவுல இந்த அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த நாக் அவுட் கேமுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இடையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மழை வரக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சான்ஸ் இருக்காவா? இப்பவே பெங்களூர்ல மிகப்பெரிய மழைகள் அங்கங்க பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பெஞ்சிட்டு இருக்கு. கர்நாடகா மாநிலத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட இடங்கள்ல மழை தூறலாக இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ரெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் 50% தான். 50%க்கு இப்படி பெய்யுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ மே 18ஆம் தேதி நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க கூகுள் போங்க, போய் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. பெங்களூர் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு மே 18 அந்த டேட்டுக்கு போட்டீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது போக மேட்ச் சைடு இருந்து அஃபீஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைய நாளில் பார்த்தோம் அப்படின்னா மழை வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 92% மழை வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. இதை எப்படி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க, மற்ற யாரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஆர்சிபி அவங்களுடைய அஃபீஷியல் பேஜ்லேயே போட்டுட்டாங்க. கரண் சர்மா ப்ரே பண்ணுற மாதிரி ரெயின் கோ அவே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு டேட்டில் மிகப்பெரிய மழைக்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் எந்த டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை பொழுதுல ஓரளவுக்கு மிதமான மழையும் மத்தியானமும் ஓரளவுக்கு மிதமான மழையும் தான் இருக்கு. ஆனால் ஈவினிங் 5 மணிக்கு மேலே நல்ல மழை கிட்டத்தட்ட 70% ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் 8 மணிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 90% மழைக்கான சான்ஸ் இருக்கு. இந்த 90% நைட்டு 11 மணி வரைக்கும் விடாம பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 80% சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் கம்ப்ளீட்டா இந்த ஐபிஎல் அவர் ஃபுல்லாமே மழையினால கவர் செய்யப்படுது அப்படிங்கிறதா ரொம்ப சேடான ஒரு விஷயம். அதுதான் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் கேட்கறாங்க இது முக்கியமான போட்டி தானே ப்ரோ, இது வந்துட்டு அடுத்த நாள் ஷிஃப்ட் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது முக்கியமான போட்டி கிடையாது. முக்கியமான போட்டியா நம்ம தான் மாத்தி இருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச் தான். அதுக்காக முயற்சி பண்ண மாட்டாங்க. கிரவுண்ட் எல்லாம் மாத்தி வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா மட்டும்தான் மேபி போஸ்ட்பான் பண்ணி அடுத்த நாளோ இல்லைன்னா வேற ஒரு கிரவுண்டா மாத்துவாங்களே தவிர. ஸோ மற்றபடி இது வெறும் லீக் மேட்ச் தான். ஆனா 2 டீமுக்கும் குரூசியல் வின் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு நாக் அவுட் கேம் மாதிரி தெரியுது. ஸோ இதை மாத்தறக்கோ வேற எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் இந்த ரெயின் நின்னா என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கிற டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு 9 மணி வரைக்கும் மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. 9 மணிக்கு மேல இந்த பிட்ச் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. 1 hour மழை வராமையும் இருக்கணும் பிட்ச் ரெடி பண்ணும்போது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 10-10:30 டாஸ் போடுவாங்க. ஸோ ஓவர்ஸ் கம்மியாகும். அந்த 10 மணி அப்படிங்கிற பட்சத்துல அது வந்துட்டு கண்டிப்பா 11 ஓவர் மேட்சா நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ 11 மணி அப்படின்னா 8 ஓவர் மேட்சா நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனா 11 மணிக்கு மேலேயும் மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பா மேட்ச் கைவிடப்படும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆர்சிபிக்கு எது சாதகமா அமையும் அப்படின்னா மழை வந்தாலும் ஒரு 9 மணி பக்கம் நின்றுட்டா கண்டிப்பா ஒரு 15 ஓவர் மேட்ச் ஆடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இப்போ ஓவர்ஸ் கம்மி பண்றதுனால சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜா ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ்னு கேட்டா 2 டீமுக்குமே அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர்ஸ் கம்மி பண்றதுனால மெயின் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஓவர்கள் போடலாம். மேபி எல்லாருக்கும் ஒரு ஓவர் தான் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஓவர் மேட்சா இருந்துச்சு அப்படின்னா எல்லா பேட்ஸ்மேனும் கண்ணை மூடி சுத்துவாங்க. ஸோ இதனால டெஃபினெட்லி ஒரு 15 ரன் 20 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கான டீம் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஆர்சிபிக்கு அதுதான் தேவை. 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓவர்ஸ் கம்மி ஆகும்போது இதுல மாற்றங்களும் ஏற்படலாம்.
ஸோ இது வந்துட்டு இருமுனை கத்தி மாதிரி தான். 2 பக்கமே கத்தி தான். ஒண்ணு மழை வந்துருச்சு அப்படின்னா, வந்துட்டே இருந்தா மேட்ச் முடிச்சு விட்டுருவாங்க. இல்ல கொஞ்சம் நின்னுச்சு அப்படின்னா, ஓவர்ஸ் கம்மியா இருக்கும்போது அவங்க கிட்ட பேட்ஸ்மேன் லிஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஸோ தாராளமா போய் அதிரடியா ஆடலாம். ஆனா சிஎஸ்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட 2 பேட்ஸ்மேன் ஷாட்டுங்க. சிம்ரன்ஜித், துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா இவங்க 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பவுலரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி இருந்த ஒரு சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் முதற்கொண்டு பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முதற்கொண்டு பேட்டிங் ஆடுற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. 9 பேர் பக்கம் பேட்டிங் ஆடுற மாதிரி. ஆனா இப்போ எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பேர் மட்டும்தான் பேட்டிங் வருதுங்கிறதான் சோகமான ஒரு விஷயமா இருக்கு. ரஹானே இருக்கிற வரைக்கும் ரஹானே, அது மட்டும் இல்லாம மேல ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல ரச்சின் ரவீந்திரா, அது மட்டும் இல்லாம மொயின் அலி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய பேட்டிங் லைனப் இருந்துச்சு. இப்போ ரஹானே வெளியில கொண்டு போனதுக்கு அப்புறம் சமீர் ரிஸ்வி மட்டும் இம்பாக்ட் பிளேயரா வர மாதிரி இருக்கு. சிஎஸ்கேக்கு கொஞ்சம் பேட்டிங்ல ஒருத்தரோ 2 பேரோ ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இதை தாண்டி பிரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ இருந்தே பார்த்தோம் அப்படின்னா மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுமை என்ன அப்படின்னா, நீங்கள் போய் தாராளமாக அந்த வெதர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாருங்க. அந்த டைமில் 90% மழை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிட்ச் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் டேஞ்சர் தான். இல்லை ஓரளவுக்கு நினைச்சது ஓரளவுக்கு மீடியமான மழை பெஞ்சா கூட கொஞ்சம் நின்றுச்சுன்னா பிச்செல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ அந்த டைமில் ஓவர்ஸ் கம்மி பண்ணி ஆடலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஹை வியூஸ் போன மேட்சாக கண்டிப்பாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ வெதர் ரிப்போர்ட் இவ்வளோ தான். இந்த வீடியோவோட நான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வ்ராப் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ வெதர் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 9 மணிக்கு நின்னாலாம் பிட்ச் ரெடி பண்ணுறதுக்கு 10 மணி ஆயிடும். ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு 15 ஓவர் மேட்சாக போகிற கணக்கு சான்ஸ் அதிகம். இல்லை 10 மணி வரைக்கும் பேஞ்சிருச்சுன்னா 8 ஓவர் மேட்சாவோ 11 ஓவர் மேட்சாவோ ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனால் 11:30 மணியும் தாண்டி பேஞ்சிட்டு இருக்குன்னா ஐபிஎல் டைமை தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல மேட்சை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2 டீமுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர்சிபி ஃபேனா இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எது ஸ்ட்ராங்கான பிளேயிங் 11 இருக்கும் அப்படிங்கறதும் சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.